ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இட்ஸ் மீ அனீஷா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற இந்த வேர்டன், இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லலாம் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னே தெரியாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் சம் டேஸாக நான் வந்து வீடியோ போடுறதுல எனக்கு வந்து கோல்டு, அதனால் எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கெல்லாம் முடியல. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ட்ரெண்டிங்கிற்கு காரணம் இதுதான். இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பும் சர்வதேச பிரபலங்கள் பலஸ்தீன் மீதான தாக்குதல் தீவிரமடைந்து தற்போது ரஃபா எல்லையில் இஸ்ரேல் கொடூர தாக்குதலை கொடுத்து வருகின்றது. இந்நிலையில் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்னும் வார்த்தை ட்ரெண்டாக தொடங்கியுள்ளது. பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக பிரபலங்கள் எதிர்க்கும் நெட்டிசன்கள் பின்னணி என்ன? பலஸ்தீன் மக்கள் மீது நடத்தப்படும் இனப்படுகொலை தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற புகைப்படத்தை தங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் பிரபலங்கள். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் குழுவுக்கு இடையே கடந்த 8 மாதங்களாக போர் நடந்து வருகின்றது. இஸ்ரேல் தாக்குதல்களால் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன் மக்கள், குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. இப்போர் தாக்குதலிலிருந்து தப்பிக்க ஏராளமான மக்கள் அண்டை நாடுகளுக்கு குடிபெயர்ந்தனர். இப்போரில் பலஸ்தீன் இருக்கும் கசா நகர் மொத்தமாக உருக்குலைந்து விட்டது. போரின் காரணமாக அங்கிருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து ரஃபா நகரில் தங்கியிருந்தனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே 27 ரஃபா நகரிலும் சரமாரியாக குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இஸ்ரேல். இந்த தாக்குதலில் 45 பேர் உயிரிழந்தனர் என்று கூறப்படுகின்றது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என தெரிய வந்திருக்கின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க வேண்டும் என்பதால் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த 2 நாட்களில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இப்போரை நிறுத்த வேண்டும் என்று பலஸ்தீன் மக்கள் மீது நடத்தப்படும் இனப்படுகொலை தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற வாசகத்துடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து உலகம் முழுவதும் மக்கள் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அவ்வகையில் இந்தியாவில் இருக்கும் பிரபலங்கள் பலரும் இதை தங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். சினிமா நடிகைகளான சமந்தா, கீர்த்தி சுரேஷ், ஆலியா பட், பிரியங்கா சோப்ரா, கரீனா கபூர் உள்ளிட்ட பலரும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற வாசகத்துடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா சஜிதே இப்புகைப்படத்தை மே 28 தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். இதை கண்டு சிலர் நம் நாட்டில் இருக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெளிநாட்டு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கின்றார் என்று அதற்கு ரிப்ளை செய்துள்ளனர். சிறிது நேரத்திலேயே அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை நீக்கியுள்ளார். இதேபோல் ரஃபா தாக்குதலை எதிர்த்து குரல் கொடுத்து வரும் பிரபலங்களை சில நெட்டிசன்கள் பலரும் கிண்டல் செய்து வருவதால் பிரபலங்கள் பலரும் ரஃபா பற்றி தங்கள் சமூக வலைதளங்களில் பதிவுகளை நீக்கியுள்ளனர். இருப்பினும் பெரும்பாலான மக்கள் பிரபலங்கள் ரஃபாவில் நடந்த இந்த கொடூர தாக்குதலை கண்டித்து மக்களை கொன்று குவிக்கும் இப்போரை நிறுத்த வேண்டும் என்று இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற புகைப்படத்தை தங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர்.